கற்பிக்கிற மாபாரதத்தை செய்கிறீர்கள். இந்த மௌலித் என்பது என்ன? வணக்கத்துக்குரிய அல்லாஹ்வுக்கு யாரும் இல்லைன்றீங்க. மௌலித வாசித்தால் நபிகள் நாயகத்தை அல்லாஹ் வாக்குற மாதிரி, அப்துல் காதர் ஜிலானி அல்லாஹ் வாக்குற மாதிரி, நாகூர்ல அடங்கி இருக்கிறார் அவர் அல்லாஹ் வாக்குற மாதிரி வாசகங்கள் இருக்கா இல்லையா? சாகுல மீது மௌலிதுல யா சாஹிபன் நாகூரி குல்லி நாசிரி சிஸ்ஸமை வல்லாஹு ஹுஸ்னில் பாசிரி ஒபி தூலி உமரின் லாபி உமரின் காசிரி யா மஜ்மால் கைராத்தி அப்துல் காதிரின்னு பாட்டு இருக்கா இல்லையா? என்ன அர்த்தம்? யா சாஹிபன் நாகூரி, நாகூராரே அல்லாஹ் கூப்பிடுறவனே யாரை கூப்பிடுறான்? நாகூரார கூப்பிடுறான். யா சாஹிபன் நாகூர், நாகூராரே குல்லி நாசிரி நீங்க எனக்கு உதவி செய்யுங்க. எதுக்கு உதவி செய்யணுமா? சிஸ்ஸமை என்னுடைய செவிப்புலன் காது ஒழுங்கா கேட்கிறதுக்கு, எல்லா உறுப்புகளும் சீராக ஆவதற்கு, ஹுஸ்னில் பாசிரி ஒழுங்கா கண்ணு தெரியறதுக்கு, ஒழுங்கா காது கேட்கிறதுக்கு, கை காலெல்லாம் சீராகிறதுக்கு நீங்க உதவி செய்யுங்க. இதுக்கு மட்டும் உதவி இல்லையா? தூளி உமரின் நீண்ட ஆயுள கொடுத்து கொடுங்க. அவரே ஒரே இருக்கிட்டான், நீண்ட ஆயுள் கொடுக்கல. அவர்கிட்ட போயிட்டு என்ன செய்யறாங்க? தூளி உமரின் நீண்ட ஆயுள கொடுங்க, லாபி உமரின் காசிரி சின்ன ஆயுள தந்துடாதீங்க. அப்ப ஆயுள் கொடுத்ததெல்லாம் யார் கையில இருக்கலாம்? மூத்தா போன ஒரு ஆள்கிட்ட போய்கிட்டு நீண்ட ஆயுள கொடு, கண்ணை சரியாக்கு, காதை சரியாக்கு. இதான் இஸ்லாமா? இது தீனா? உலமாக்களே, மார்க்க அறிஞர்களே, மார்க்கத்தின் பெயரால் எவ்வளவு பெரிய படுகொலையை நோக்கி மக்களை தள்ளி கொண்டிருக்கிறீர்கள். இது அதிகாரம் அல்ல கொடுத்திருக்கான கண்ணு காதுனா? சம வல்லபுசார் செவிப்புலனையும் பார்வைகள் அவன் உங்களுக்கு தந்திருக்கிறான். எத்தனை நபிமார்களுக்கு இந்த மாதிரி குறைகள் இருந்து அல்லாஹ் அழுது புலம்புகிறார்கள். அல்லாஹ் தான் குணமாக்கி இருக்கிறான். நம்ம என்ன பண்றோம்? இந்த மாதிரி விஷயத்தை அவர்கிட்ட போய் கேட்கிறோம், இதை உட்கார்ந்து படிக்கிறோம். இதுக்கு என்ன நன்மை கிடைக்கும்? அரபியில இருந்தா விட்டுறதா? அஜத்துமார் செஞ்சா விட்டுறதா? ஊர்ல எல்லாரும் நன்மை செஞ்சா விட்டுறதா? அங்கிட்டு பார்க்க பார்த்தா மொய்தீன் மௌலிது. இது சாவுல மீது மௌலிதாச்சா? அதுல எக்கச்சக்கமான குப்பை இருக்கிறது. மொய்தீன் மௌலிது அடிக்கிறான். அவன் என்ன பண்றான்? ஒமையுனாதி சிமி அல்பம்பி கல்வத்திகி அசுமம்பி ஹிம்மத்திகி சர்மல்லி அபுவத்திகி அஜப்துஹு முஸ்ரியம் மின்னஜ்லி தாவத்திகி ஃபல்யதுயா அப்துல் காதிர் முஹித்தீனி. யார் ஒருத்தன் என் பெயரை, அப்துல் காதிர் சொல்றான், என் பெயரை 1000 முறை அழைக்கிறானோ, இருட்டுல உட்கார்ந்துக்கிட்டு யா முஹித்தீன் யா முஹித்தீன் யா முஹித்தீன் என்று ஒமையுனாதி சிமி அல்பம்பி கல்வத்திகி தனிமையில் இருந்து கொண்டு என் பெயரை யாராவது 1000 முறை அழைத்தால் எப்படி அழைக்கணுமா? அசுமம்பி ஹிம்மத்திகி, நல்ல உறுதி நம்பிக்கையில, அரைகுறை நம்ப கூடாதான், உறுதியான நம்பிக்கையில என்னை அழைத்தால் அஜப்துஹு முஸ்ரியன் உடனே பதில் தருவேன். மின் அஜ்லி தாவத்திஹி அவன் அழைச்ச காரணத்தினால் அவனுக்கு உடனே ரிப்ளை நான் கொடுப்பேன். சொல் எது யா அப்துல் காதிர் முஹித்தீனி, அப்துல் காதிரே முஹித்தீனே என்று அழைக்கட்டும். இப்படி சொன்னாருங்கிற அப்துல் காதிர் ஜிலானி. அவர் சொன்னாரா? அவர் சொன்னாலும் சரியா? அவர் இப்படி சொல்லல. அப்படி என்ன சொன்னாரு? வாழும் என்ன சொன்னாரு? அதுவுக்கும் இல்லா நப்சி, மக்களை என்னை உங்களின் என் பக்கம் நான் உங்களை அழைக்கவில்லை, இன்னும் அதுவுக்கும் இல்லல்லா அல்லாஹ்வை நோக்கி நான் உங்களை அழைக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. இன்னும் சொன்னார், இஜால் கிதாபக ஒ சுன்னத் அமாமக. அவர் எழுதின குன்யத்து தாலிபின் என்ற நூலிலே, அவர் கைப்படை எழுதிய நூலில் உள்ள வாசகம் இது. நீ கட்டிக்கொண்ட மௌலிது அல்ல இது. என்ன சொல்கிறார்? இஜாலில் கிதாப ஒ சுன்னத் அமாமக, அல்லாஹ்வுடைய கிதாபையும் வேதத்தையும் நபி வழியையும் முன்னால் வைத்துக் கொள். பாமல் பிஹிமா, அந்த ரெண்டையும் அடிப்படையாக கொண்டு செயல்படு. இப்ப அப்துல் காதிர் ஜிலானி இருந்தார்னு வைங்க, நம்மளை படுத்துற பாட்டு அவரை படுத்துவாங்க. அதான் சொல்றாரு. இப்ப இஜாலில் கிதாப ஒ சுன்னத் அமாமக, கிதாபையும் சுன்னத்தையும் முன்னாடி வைத்துக்கொள். கிதாபுனா குர்ஆன், குர்ஆனையும் சுன்னத்தையும் நபி வழியையும் முன்னால் வைத்துக்கொள். பாமல் பிஹிமா, அந்த ரெண்டை அடிப்படையாக கொண்டு மாத்திரம் செயல்படு. வலா தகத்தரபில் காலி வல் கீலி வல் ஹவுஸ், அவன் சொன்னா இவன் சொன்னா அதுல இருக்கு இதுல இருக்குன்னு சொல்லி ஏமாத்துறாங்க. இந்த ரெண்டுல காண்பார். யார் சொல்றது? அப்துல் காதிர் ஜிலானி. அந்த பெரியார் பேரை பயன்படுத்திக்கிட்டு என்னை 1000 கூப்பிடுன்னு சொன்னாருங்கிறிய பாவி. எப்ப அவர் சொன்னாரு? அப்படி சொன்னதை நீ கூப்பிட்டுருவியா? இது மௌலிது. இது யார் ஓதுறா? யார் ஓதுறா? அர்த்தம் தெரியாது. நீங்க ஓதுனா கூட எல்லாம் மனுஷா மன்னிக்கலாம். அஜர்த்து ஓதுகிறார். கொடுக்குற 25 ரூபாய் காசுக்காக வேண்டி ஒரு அஜர்த்து வந்து படிச்சுட்டு போகிறார். ரசூலுல்லாஹ் பார்த்து படிக்கிறான். சுப்ஹான ஓதுகிறான். அதுல என்ன பண்றான்? பசத்து கஃப ஃபாக்கத்தி வ நதமி அர்ஜு ஜஸீல ஃபதலிக்கும் வல் கரமி, என்னுடைய வரும் கரத்தை ஏந்தி விட்டேன், நீங்க தான் என்னை பணக்காரனாக்கணும். ரசூலுல்லாஹ் போய் கேக்குறான், கஃபிரு அன்னி துனூபி,
என்னுடைய பாவத்தெல்லாம் நீங்க மன்னிச்சிருங்க. யார்கிட்ட கேட்கிறான்? யா நபின்னு கூப்பிட்டு கேட்கறான். யா நபி ஸலாம் அலைக்கும் கூப்பிட்டு கேட்கறான். கஃபிரு அன்னி துனூபி, என்னுடைய பாவங்களை மன்னிச்சிருங்க. வஃபுலி அன் ஸய்யிஆத், என்னுடைய தீமைகள் எல்லாம் அலட்சியப்படுத்திருங்க. ரசூல் அப்படி மன்னிப்பாங்க? வமை யஃபிரு துனூப இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர எவன்டா பாவத்தை மன்னிக்க முடியும்? அல்லாஹ் குர்ஆன்ல கேட்கறான். ரசூலுல்லாஹ் பாவத்தை மன்னிப்பாங்க. ரசூலுல்லாஹ் ரிஸ்க் தருவாங்க. அவங்களே ரிஸ்க்கு கஷ்டப்பட்டார்கள். ஒரு பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டு 3 நாளைக்கு வாழ்ந்து இருக்கிறார்கள். 3 நாளைக்கு அடுப்பு போட்ட மடல, வீட்டுல விளக்கு இல்ல, முறாடிக்கு மர அடை இல்ல. சஹாபாக்கள் அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. பணக்காரன் ஆக்குற அதிகாரம் ரசூலுல்லாஹ் செஞ்சிருக்க மாட்டாங்களா? எங்க போய்கிட்டு இருக்கிறீங்க? ஒட்டச்சி தரமட்டமாக்க வேண்டும். மௌலிதுக்கு தான் நீங்க நினைச்சு கொண்டிருக்கிறீர்கள். அரபு நாடு திறந்து கிடக்கிறது. இந்த மௌலிதுக்கு தாப நீ உன் பையில வச்சுக்கிட்டு அரபு நாடு போக முடியுமாங்க? மௌலிதுக்கு தாப பெட்டியில வச்சுக்கிட்டு சவுதி அரேபியாவுக்கு போனேன்னு வை, இங்கிட்டு வரையா அங்கிட்டு போறியான்னு கேட்பான். இதை கொண்டுகிட்டு வர்ற அந்த அங்கிட்ட போயிருக்கு. இது தூக்கி கடாச்சி திறந்து இங்கிட்டு வாங்க. ஏன்? அது அரபு மொழியில் இருக்குது, அவனுக்கு அர்த்தம் தெரிகிறது. அட கிறுக்கு புயல் எவனோ பாட்டில் இருக்கிறான், காசுக்காக ஓதுறாங்க, இதை போய் வணக்கம் நினைக்கிறது கேட்கிறான். இது இபாதத்தா? இது அஜத்து மாறுல எதுக்கு ஓதுறாங்க? வணக்கத்துக்கா? மறுமை நன்மைக்கா? நீங்க வேணா ஒரு டெஸ்ட் பண்ணி பாருங்களேன். அஜத்தை கூப்பிடுங்க, அஜத்து வாங்க எங்க வீட்டுல மௌலுது ஓதுங்க. ஓத விட்டுரும், நல்ல விட்டி மௌலுது. இட்டாவுக்கு ஆரம்பிச்சு சுப்பு வரைக்கும் போகணும். எல்லாம் ஓதி முடிச்சுன்னா ஸ்ரீதேவி தினமும் போயிட்டு வாங்க, அல்லாஹ் உங்களுக்கு நல்ல கூலிக்கு தரட்டும், மறுமையில பறக்கத்து செய்யட்டும். இந்த கைமடக்கு கொடுக்காம சும்மா அனுப்பிவிட்டு பாருங்களேன். மெம்பர்ல ஏறிக்கிட்டு மௌலுது ஹராம்ன்றாரு. ஒரு ராத்திரி பூரா வேலை வாங்கிவிட்டு கூலி தராம அடுப்பு சொல்லுவாரா இல்லையா? அப்ப நல்லா தெரிஞ்சு வியாபாரம். இது மௌலுது என்பது ஒரு பாட்டு கச்சேரி, வேற ஒண்ணுமே கிடையாது. அரபு மொழியில் இருக்கிற ஒரு பாட்டு கச்சேரி. கொடுக்கிற காசுக்கு தகுந்தவாறு கச்சேரி படிக்கிற மாதிரி பாட்டு படிச்சுட்டே இருப்பான். ஒருத்தர் 100 ரூபாய் தலை தூக்கி எரிஞ்சு ஒன்ஸ் போருமா, 300 ரூபாய் படிப்பான். இருக்கேன் கொடுக்கிற காசுக்காக வேண்டி ஒரு 500 ரூபாய் வச்சுருவீங்களா, இன்னொரு ஒன்ஸ் போர், அது திருப்பி ஒரு படிப்பான். கொடுக்கிற காசுக்கு படிக்கிற மாதிரி 7 வருஷம் படிச்ச அஜர்த்து, 8 வருஷம் படிச்ச அஜர்த்து செய்றாரு. வர்றாரு, வந்துட்டு பாக்குறாரு, குடிசையா இருக்க சிரிப்பா இல்லையா ஆளுக்கெல்லாம், என்னது வாங்கி தெரியலையே, ஸலாம் அலைக்கும் ரசூல் ஸலாம் அலைக்கும் அபி ஸலாம் அலைக்கும் முடிஞ்சு வச்சு மோடுது. எதுக்கு? 5 ரூபா தான் தருவான்னு சொன்னா இப்படி மோடுது. வீடு சின்னதா இருக்குன்னு வைங்களேன், ஒரு முகத்துல செல்ஃப் இல்லைன்னு வைங்களேன், கையில மட்டும் மோதிரங்க செயின்லாம் இல்லைன்னு வைங்களேன், இவன்ட்ட ஒண்ணும் பேராது. இவனுக்கு மோடுது எவ்வளவு? அரை மணி நேரம். அரை மணி நேரத்தில் மோடுத முடிச்சு வேற விட்டு போயிருவாரு. பெரிய பங்களா அப்படி இங்க அப்படி இருக்குன்னு வைங்களேன், எல்லாம் பாக்குறான், பெயிண்ட் எல்லாம் பாக்குறான், லைட் எல்லாம் பாக்குறான். ஒரு 200 ரூபாய் தேரும். ராத்திரிக்கு ஆரம்பிக்கிறது இஷா வரை சுபு வரைக்கும் போதா இல்லையா? இது இபாதத்தா? இதுக்கு பேர் வணக்கமா? வணக்கமா வியாபாரமா? எவ்வளவுதான் ஏமாற போறீங்க? அப்ப இந்த மார்க்க எவ்வளவு தௌஹீத் என்பது இதெல்லாம் சேர்த்ததுங்க. உங்கள்ட்ட இருக்கிற மௌலிது தௌஹீதுக்கு எதிராக இருக்கிறது, உங்கள்ட்ட இருக்கிற தாயத்து தட்டு மௌலிது தௌஹீதுக்கு எதிராக இருக்கிறது, உங்கள்ட்ட இருக்கிற மதுஹப் தௌஹீதுக்கு எதிராக இருக்கிறது, எல்லாம் தர்கா தௌஹீதுக்கு எதிராக இருக்கிறது, உங்களுடைய வழிபாட்டு முறைகள் தௌஹீதுக்கு எதிராக இருக்கிறது. இப்படி தௌஹீதுக்கு எதிரான எல்லா விதமான காரியத்தையும் செஞ்சுக்கிட்டு தௌஹீது என்ன தௌஹீது? அப்ப எதிர்ப்புல தியாகத்துல தான் தௌஹீது வளரும் என்றால், சரியான தௌஹீது நீங்கள் சொன்னால் நிச்சயமாக தியாகத்தில் தான் வளரும். தியாகம் செய்யாமல் வளரவே முடியாது. எனவே நம்ம வளையாம, நெல்லியாம, கூட்டாம, குறைக்காம, மாத்தாம, மறைக்காம, எவனுக்கும் அஞ்சாமல், விளைவுகளை பற்றி கவலைப்படாமல், ரப்புல் ஆலமீன் மாத்திரம் தவக்கல் வைத்து, யா அல்லாஹ் நீ விட்ட வழியில நாங்கள் செல்கிறோம், இந்த சொல்லிக் கொண்டிருக்கிற இந்த நேரத்திலேயே எங்களுக்கு மரணம் வருமானால் அதுவே நீ எங்களுக்கு தருகிற பரிசாக ஏற்றுக்கொள்கிறோம். இல்லை என்று சொன்னால் நீ இந்த உலகத்தில் இந்த மக்களுக்கு நல்வழி காட்டுன்னு சொல்லி அல்லாஹ் மேல அசைக்க முடியாத நம்பிக்கையோடு உங்களுடைய பயணத்தை தொடர வேண்டும். தியாகத்திற்கு பிறகுதான் தௌஹீது வளர்ந்திருக்கிறது, வரலாற்றில் வளர்ந்திருக்கிறது, நம்ம அனுபவத்தில் வளர்ந்திருக்கிறது. அந்த நிலை இந்த இலங்கை மண்ணிலும் இனிமேலாவது பிரதிபலிக்க வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றியை தெரிவித்து முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.